நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 10/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35. திதி இன்றிரவு 8:08 வரை திரையோதசி பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இரவு 7:12 வரை புனர்பூசம் பின்பு பூசம். நாம யோகம் காலை 11:02 வரை பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான். கரணம் இரவு 8:08 வரை தைத்துல கரணம் பின்பு கரசே கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 7:12 வரை அமிர்தய, அதன் பின்பு சித்த யோகமும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 7:12 வரை கேட்டை பின்பு மூலம். இன்றைய தினம் பிரதோஷம். சுப முகூர்த்த நாள். இன்னைக்கு சோமவார பிரதோஷம். இன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அதே போல நந்தியம் பெருமானை வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்புல் மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சுக்கிர பகவானும், ராகு பகவானும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவானும், சந்திர பகவானும், மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கன்னியில் கேது பகவான். இன்று மதியம், அதாவது பகல் 11:58 சந்திர பகவான் கடகராசிக்குள் பிரவேசம் செய்வார். தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். மதியத்துக்கு மேல தனுசுக்கு சந்திராசிரமம், அது வரைக்கும் விருச்சிகத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல வகுப்பு போட போறோம். எல்லாரும் கேட்டுக்கொண்டதன் பேர்ல வகுப்பு போடுறோம். 6 மாசம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் தான். 6 மாசத்துல கத்துக்க முடியும்னா கத்துக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு வருட பயிற்சியில தான் நல்ல நம்ம தேர்ச்சி அடைய முடியும். ஒரு ஸ்கூல் போறோம்னா கூட 1 வருஷம்தான் ஒரு வகுப்பு, இல்லைங்களா? 6 மாசத்துல ஒரு படிப்பை படிச்சிட முடியுமா? முடியாது. அது பேசிக்க கத்து கொடுப்பாங்க, 6 மாசத்துல சொல்லி தராங்க அப்படின்னு சொன்னா அது 12 கட்டம் என்ன, அதுல என்னென்ன ராசி, அது 27 நட்சத்திரம், எத்தனை பாதங்கள் கொண்டது, இதுதான் சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம வருடம் 60 வருடங்கள் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உத்தராயண காலம், புண்ணிய தட்சாயண காலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய இருக்கு. அதனால ஒரு வருட பயிற்சி விருப்பம் உள்ளவங்க சேர்ந்துக்கலாம். இன்னொன்று, ஆன்லைன் வகுப்பு அப்படின்றது போடலாம். நிறைய பேர் ஆன்லைன்ல சொல்லி தரீங்களான்னு கேட்குறாங்க. அது அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுமான்றது ரொம்ப கஷ்டம்தான். நிறைய பேர் ஆன்லைன்ல படிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காலேஜ் படிக்கும்போது ரெகுலர் காலேஜ் எப்படி இருக்கு, கரஸ்ல படிக்கிறதுக்கும் ரெகுலர்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, இல்லைங்களா? இப்போ நம்ம ரெகுலர் காலேஜ் போகும்போது நமக்கு ஏதாவது டவுட்டுன்னா நம்ம கேட்கலாம், ப்ரொஃபஸரை போய் கேட்கலாம், இல்லையா? சார் இது இந்த மாதிரி இருக்கே, மேடம் இந்த மாதிரி இருக்கே, இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கலாம். நம்ம ஆன்லைனில் படிக்கும்போது எல்லாரும் லைனில் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கேட்கும்போது எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கும் போது அது டைமிங் அங்கே போயிடும், இல்லையா? அதனால நிறைய இருக்குது, நம்ம யோசிக்க மாட்டேன்றோம். ஏன்னா சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில இருந்தே நம்ம படிச்சுக்கலாம் ஆன்லைனில், அது என்ன 1 hour தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் 1 hourல எதையும் கற்றுக்க முடியாது. வகுப்பு போடப்படும். விருப்பம் உள்ளவங்க கற்றுக்கலாம், நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அது அவர்களுடைய விருப்பம், சரிங்களா? அதனால்
வர மார்ச் மாசத்துல இருந்து வகுப்பு ஆரம்பிக்கப்படும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து போன இந்த மாசம் வந்து மாந்திரீகம் தாந்திரிக வகுப்பு போட்டோம். அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சொல்லி கொடுக்காத விஷயங்களை, அதாவது செய்முறை விளக்கம்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு விஷயம் இங்க நடந்தது. எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையிலே சொல்லப்போனா சந்தோஷமும் பட்டாங்க. ஏன்னா ஒரு சில மந்திரத்துக்கு சக்தி அதிகம். அதே போல இப்போ போடுன்ற ஒரு வகுப்பு என்னன்னா, எந்திரங்களும் மந்திரங்களும். இப்ப நம்ம ஜோதிடம் படிச்சிட்டோம். எந்திரம் எப்படி எழுதுறது, அந்த தாவிசுக்குள்ள அடைக்கக்கூடிய எந்திரங்கள் எப்படி எழுதுறது, எதுக்கு எப்படி எந்திரம் எழுதணும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எந்திரங்கள் இருக்கு இல்லையா. இப்போ படிப்புனா படிப்பு, உடல்நிலை சரியில்லையா அதுக்கு, அது மாதிரி நிறைய இருக்கு. நூற்றுக்கணக்கான எந்திரங்கள் இருக்கு. தாவிசுக்குள்ள அடைக்கக்கூடிய எந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. வேலை கிடைக்க, கணவன் மணி ஒற்றுமைக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லை விலக, நிறைய இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சி வேலைக்கு போவாங்க, அந்த இடத்துல சம்பளம் சரியா வராது, அந்த இடத்துல எதிரிகள் நிறைய இருப்பாங்க, கூட இருந்தே உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தாய்த்தே நம்ம போட்டு கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த எந்திரங்கள் இருக்கு, மந்திரங்களும் இருக்கு. அந்த வகுப்பு போடப்படும். விருப்பம் உள்ளவங்க சேர்ந்துக்கலாம். அது என்னைக்கு போடுறோன்றது சொல்லிடுறேன். அதுக்கு ரொம்பலாம் ஃபீஸு கிடையாது. 4500 ரூபாய் தான் அதுக்கு ஃபீஸு. ஒரு நாள் தான் அது. ஒரு நாள்லேயே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா போன வகுப்பில் வந்தவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்த எல்லாரும் திருப்தியாக தான் போனாங்க. அதே மாதிரி எந்திரங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த எந்திரங்கள் போடலாம், மந்திரங்கள் என்ன சொல்லலாம், பண வரவுக்கு என்ன மந்திரங்கள் சொல்லலாம், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு என்ன மந்திரங்கள் செய்து பூஜை செய்யலாம், அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கப்படும். இதுக்கு வந்து 4500 ரூபாய் தான் ஃபீஸு, ரொம்பலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் தொழில் முறையாகவும் செய்யலாம். எப்பொழுதுமே நான் ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுத்தேன்னா அது நீங்கள் போயிட்டு உடனே தொழில் முறையாக செய்யலாம். இது வந்து உபாசனை பண்ணிடணும், இது 48 நாள் உபாசனை பண்ணிட்டு தான் இதை செய்யணும் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா. எந்திரத்துக்கு சாப நிவர்த்திக்கு என்ன மந்திரம், சாப நிவர்த்தினா என்ன, ஓம், இப்போ நம்ம மூலிகைக்கு வந்து சொல்றோம் இல்லையா, ஓமூலி அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஓமூலி மகாமூலி அப்படின்னு சொல்லிட்டு மந்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி எந்திரத்துக்கும் மந்திரங்கள் இருக்கு. அது வந்து ஒரு 11 முறை சொல்லி ஒரு விபூதி போட்டோம்னா அந்த தகுடுக்கு சாப நிவர்த்தி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எந்திரங்கள் எழுதலாம். அது மாதிரி அது உடனே நம்ம செய்யலாம், வேற ஒன்றும் கிடையாது. எதுக்காக இது அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் ஜோதிடம் தெரியும், உட்கார்ந்து ஜோதிடம் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பிரச்சனையோட வருவாங்க இல்லையா, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. சில பேர் வந்து கோவில் குளத்துக்கெல்லாம் போகவே முடியாது, போகின்ற சூழ்நிலையும் இருக்காது, இல்லை ரொம்ப தூரம் இருக்கும் கோவில்கள்லாம். அவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும், டெய்லி கோவிலுக்கு போக முடியுமா, முடியாது. அப்போ வீட்டில் இருந்தே பூஜை செய்யலாம். அதுக்கு எப்படி பூஜை செய்வது, என்ன செய்வது, இல்லை ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கணுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக இருந்து சிம்பிளாக செய்யலாம். என்ன ஒரே ஒரு விஷயம்தான் தவிர்க்கணும். என்ன விஷயம் தவிர்க்கணும், நான்வெஜ்ஜு தவிர்க்கணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமோ தொடர்ந்து எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்கலாம். அதெல்லாம் மாற்றம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்கப்படும். அதே போல் இந்த கோவில் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வீட்லேயே கோவில் மாதிரி வச்சு பூஜை செஞ்சு குறி சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்கெல்லாம் கூட இந்த தாயத்தை எப்படி போடுறது அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருவாய் வரும், உடனே செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் மறுநாளே உட்காந்து அதை செய்யலாம். இதுக்கு வந்து உட்காந்து 48 நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணி உபாசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த தொழிலை செய்யணும் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா. ஏன்னா
என்னுடைய முறையே வேற. அதனால கத்துக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க முதல்லயே புக் பண்ணிக்கோங்க. ஃபோன் பண்ணி உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர், விலாசம் பதிவு பண்ணிக்கோங்க. சரி, இப்பொழுது அதாவது ஒரு விஷயம் இருக்கு. எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய விரதம். என்ன விரதம்? அதுக்காக விரதம்னு ஒன்றும் பயந்துராதீங்க. ஞாயிற்றுக்கிழமையில விரதத்தை கடைபிடித்தால் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறலாம். எப்படி? ஞாயிறு என்றால் சூரியன் அர்த்தம். அப்ப சூரிய பகவான் வழிபாடு சிறப்பை தரும். அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைபிடிக்க வேண்டிய விரதம் எது? ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்கு இல்லைங்களா? நிறைய இருக்கு. அந்த வகையில நம்ம உலகிற்கே ஒளியை தரக்கூடியவர் யார்? சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் அருள், அவருடைய அருளை பெற்றால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும். சூரிய விரதம் மேற்கொள்ளும் முறை, அதனால் கிடைக்கும் பலன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகள்ல விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் நம் முன் நிற்கும் எதிரி யாராக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்வார். சூரிய பகவான் மிகப்பெரிய நட்சத்திரம். இந்த பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை தரக்கூடியவர் இவர்தான். இவரை வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெறச் செய்வார். அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்க அருள் செய்யும் குலதெய்வ வழிபாடும் சிறப்பு. அப்போ குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி? சூரிய விரத முறைதான். விரதம் இருப்பவர்கள், சில பேருக்கு குலதெய்வமே தெரியாது. குலதெய்வமே தெரியாதவங்க இதை செய்யலாம். அததான் சொல்ல வர. அப்போ விரதம் இருப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதுல கொஞ்சம் அரிசியும் குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் நைவேத்தியத்துக்கு, விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சின்ன சொம்புல வச்சிருக்க தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல் தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் சாப்பிட வேண்டியது ஏதோனும் ஒரு இனிப்பு, ஸ்வீட்டு சாப்பிடணும். அதுல வெல்லம் கூட சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பு, அதாவது சக்கரை பொங்கல் அந்த மாதிரி. அதன் பிறகு மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு நான்வெஜ்ஜு தவிர்க்கணும். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் நான்வெஜ்ஜே சாப்பிடுவாங்க. ரொம்ப பிரச்சனை உள்ளவங்க இதை செய்யலாம், இல்லைன்னா வேண்டாம். கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் நவக்கிரக சன்னதிக்கு சென்று சூரிய பகவானுக்கு செந்தாமரை பூ, கோதுமை தானியங்கள் சிறிதளவு வைத்து நெய் தீபங்கள் ஏற்றி வாசனை மிக்க தூபங்களை கொளுத்தி கோதுமையால் செய்யப்பட்ட இனிப்பு உணவுகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்து சூரிய பகவானின் காயத்ரி மந்திரம், அப்படி இல்லைன்னா ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு இருக்கு, அந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு. சரி, காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். இப்போ 5:45 சூரிய அஸ்தமனம், 6 மணியே நம்ம பொதுவா வச்சுப்போம். மாலை 6 மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆகுது அப்படின்னா நீங்க 5லேருந்து 5:30க்குள்ள சாப்பிடணும். அதே போல அடுத்த நாள் காலை சூரிய உதயத்துக்கு பின் சாப்பிட வேண்டும். இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும், கொடிய நோய்கள் ஏதும் அண்டாது,
முகத்துல ஒரு வசீகரம் ஏற்படும், சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரீகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிராளி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். இது உண்மை, செய்து பாருங்கள். ஆனா நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இது என்னைக்குமே நான் ஒரு விஷயம் சொல்றேன், எந்த ஒரு விஷயம் கட்டாயம் என்பது கிடையாது. நான் யாரையுமே கட்டாயப்படுத்தவும் மாட்டேன், அதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல மாட்டேன். சரிங்களா? உங்களுடைய விருப்பம், வேற ஒண்ணும் இல்லை. சரி, இப்போது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆலோசனை பெற்று முடிவெடுங்க. விவசாயத்துறை அப்படின்னு சொன்னா இப்ப கால்நடை வளர்ப்பு, பண்ணை வச்சிருக்கிறவங்க, பால் பண்ணை வச்சிருக்கிறவங்க, பயிரிட்டு இந்த காய்கறிலாம் பயிரிட்டு வியாபாரம் பண்றவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரியோரின் ஆலோசனை கேட்டு அதை முடிவெடுத்து செய்யுங்க, சிறப்பா இருக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். புதிய வண்டி வாகனங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கல்வித்துறையில இருப்பவர் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு நேரம் இது. அதே போல எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறையும். மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை. பரணி நட்சத்திரக்காரர் முன்னேற்றமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும். நெருக்கமானவர் பற்றிய புரிதல்கள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற நாள். வியாபாரத்துல நல்ல ஒரு மேன்மை, லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல நல்ல ஒரு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். உங்கள் செயல்பாட்டுல இருந்து வந்த மந்த நிலைகள் எல்லாம் விலகும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்கார் மேன்மை நிறைந்த ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலை எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. இதை செய்யறேன், அதை செய்யறேன், நான் இன்னைக்கே செஞ்சிடறேன் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. தயவு செஞ்சு பொறுமையா யோசிச்சு வாக்குறுதி கொடுங்க. நம்மளால முடியும் அப்படின்னா கொடுங்க. வியாபாரத்துல வரவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். முகத்துல ஒரு தேஜஸ் இன்னைக்கு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. வழக்கு விஷயத்துல மாற்றங்கள் ஏற்படும். அதே போல சில கலைகள் அப்படின்னு இருக்கு, நிறைய கலைகள் இருக்கு இல்லையா, 64 கலைகள் அப்படின்னு இருக்கு. அவர்கள் பிடிக்கின்ற ஒரு கலை துறையில ஆர்வம் ஏற்படுகின்றவன, இப்போ பரதநாட்டியம் இருக்கலாம், பாட்டு இருக்கலாம், அதே மாதிரி இந்த கம்பு சுத்துறது, இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு நிறைய பேருக்கு. அதுல உங்களுக்கும் ஒரு ஆர்வம் ஏற்படும். பழக்க வழக்கத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கின்ற நாள். இன்னைக்கு அன்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்லுங்கள். விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்க உங்கள் மீது. தந்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகள் உருவாகும். தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுங்க. இன்றைய நாள் வியாபாரத்திலும் சரி, தொழிலும் சரி, லாபங்கள் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியம்.
அதிசய வடதிசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுல கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். வியாபாரத்துல ஏற்றம் இறக்கமான சூழ்நிலை உருவாகும். கண் பார்வை தொடர்பான இன்னல்கள் இருந்து வந்ததெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு நாள். எதிர்பாராத சில செலவுகள் இருந்தாலும் சமாளிப்பதற்கான சூழ்நிலை அமையும். சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு நட்பு வட்டாரம் மேம்படும். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், புதுவிதமான ஒரு எண்ணங்கள், கண்ணோட்டங்கள் உருவாகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே போல ஒரு சில விஷயத்தில் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இன்னைக்கு இருக்கணும். இருந்தால் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசய திசை தெற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 6ல் சனி பகவான் இருக்காரு. அப்புறம் திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 7க்கு வருவார். வாக்கியப்படி பயிற்சி கிடையாது, திருக்கணிதப்படி தான் பயிற்சி. அது 7ல் வரும்போது கண்டகச்சனியாக வரும். அப்போ ஆரோக்கியத்தை தான் பாதிக்கும். அதனால ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. இப்போவே நீங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நன்மைதான். அதே மாதிரி புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம். தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க. சுபகாரியங்கள் மூலம் நீங்க அதெல்லாம் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அனுபவமிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். வேலை சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய தினம் யாரிடமாவது உதவி கேட்டிருந்தால் உதவி கிடைக்கின்ற நாளாக அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வண்டி வாகனங்களை இன்னைக்கு சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. மற்றவர்களை பற்றி கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. கடன் விஷயத்துல சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அரசு துறையில பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் பெருமை மேம்படும் நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க ஏதாவது கருத்து சொல்றீங்க அடுத்தவங்களுக்குன்னா அதுல ரொம்ப கவனத்தோட அந்த கருத்தை சொல்லுங்க. இஷ்டத்துக்கு சொல்லாதீங்க, அது கொஞ்சம் பிரச்சனையில முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இன்றைய தினம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு மதியம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு. அது வரைக்கும் கவனமா இருங்க. மற்றபடி இன்னைக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்கான சூழல் இன்னைக்கு உண்டாகும். சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியத்துல சிறப்பாக செய்து முடிக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். விளையாட்டு செயல்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் நன்மைகளும் இன்னைக்கு இருக்கும்.
மதியம் 11, 11:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். அது ஒண்ணும் செய்யாது. அதனால இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் தான். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும், மன தெளிவு ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மதியம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. எதனா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மதியத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால இன்னைக்கு வேகத்தை காட்டாதீங்க, புத்திசாலித்தனத்தை காட்டுங்க. உங்கள் மீதான மறைமுகமான விமர்சனங்கள்லாம் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி பயணங்கள் மூலம் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். வேலை செய்யற இடத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். ஆரோக்கிய செயல்ல கவனம் தேவை. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் மேம்படும். அதே போல வேலையாட்களால் அலைச்சல்களும் அதிகரிக்கும். அதனால இன்றைய தினம் நீங்க வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு திங்கட்கிழமையோடு இணைந்து இந்த பிரதோஷமும் வர்றதுனால பிரதோஷ வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க. சந்திராசிரமன்றதுனால பிரதோஷ வழிபாடு, சோமவார பிரதோஷம் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு தனுசு ராசிக்காரங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சந்திராசிரமெல்லாம் ஒன்றும் செய்யாது. அதனால இன்னைக்கு அந்த வழிபாட்டை செய்யுங்க. முடிந்த அளவுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து இன்னைக்கு அதில் கலந்துக்குங்க, நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் உண்டாகும். பூராடம் நட்சத்திர பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். உங்கள் நேர்மையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். இணையம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு மேம்படும். எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். உங்களுக்கு சில கடன்களை அடைக்கக்கூடிய தருணமும் இன்னைக்கு ஏற்படும். சின்ன சின்ன கடனாக இருக்கலாம். அந்த கடன்கள்லாம் இன்னைக்கு அடைப்பீங்க. வெளியூரில் இருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். எதை செய்தாலும் இன்னைக்கு நேர்மையை வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதி சூப்பரா இருக்கும். இன்னைக்கு மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்கார சிந்தனைகளாம் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்கார புரிதெல்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களுடைய குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. அரசால் அனுகூலம் ஏற்படும். சில பேருக்கு வழக்கு இருக்கும். அந்த வழக்கு சாதகமான ஒரு தீர்ப்பான ஒரு சூழ்நிலை அமையும். பயணங்களால் மகிழ்ச்சியான தருணம் அமையும். நினைத்த காரியம் கைகூடி வரும். வியாபாரத்தில் சில யுக்திகளை கையாளுவீங்க. வேலையில முன்னுரிமை கிடைக்கும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, புதிய தொழில்நுட்ப துறைகள் தொடர்பான தேடல்கள்லாம் பிறக்கின்ற ஒரு நாள். பிள்ளைகளின் தனித்தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். எதிலும் சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அலுவலகத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். இன்றைய நாள் பணிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதையோ ஒரு விஷயத்தை தேடி அதன் மூலம் உங்களுக்கு
நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் என்ற ஒரு தேடல் இன்னைக்கு பிறக்கின்ற ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் எல்லோரையும் புரிந்து நடக்கின்ற ஒரு தன்மை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.